சுரைக்காய் இதில் நீர்ச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின் சத்துக்கள் அதிகம் இருக்குங்க. இன்றைக்கி இந்த சுரைக்காய் வச்சு சுரைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 கப் தேங்காயை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஒரு வாணலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுரைக்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காய் வெந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சதும் மல்லி இலை தூவி இறக்கி வச்சா